ஹலோ ஆல், வெல்கம் டு யூவி டைரிஸ். இன்றைக்கி நாம் க்ரீமியாக ஒரு பலாப்பழ பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 1 hour ஊற வைக்கணும். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் அதை வெளியே மாற்றி வச்சுட்டு துண்டு துண்டாக நறுக்கின தேங்காவை போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். இப்போது அதே பேனில் பொடியாக நறுக்கி வச்ச பலாப்பழம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். 2 நிமிஷம் பலாப்பழம் வதங்கினதும் கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம். பலாப்பழம் ஜவ்வரிசி ரெண்டுமே வெந்து ரெடியானதும் இப்போ அதில் தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கொஞ்சம் அது கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ அதில் 2ஆவதாக எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி அதுவும் சேர்த்து வேக வைக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நாம் முதல்ல எடுத்த கெட்டியான தேங்காய் பால் அதை சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டு கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி தேங்காய் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு க்ரீமியாக டேஸ்டியாக ஒரு பலாப்பழ பாயசம் ரெடி. பலாப்பழ சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.